கந்த சஷ்டி வருகிறது. இந்த சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம், யாராருக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சனாதன தர்மத்தில் நம்ம வாழ்க்கையில் பூர்வ ஜென்ம கர்மாக்களால், அது பாவமாக இருந்தாலும் சரி புண்ணிய கர்மாக்களாக இருந்தாலும் சரி, அந்த பூர்வ ஜென்ம பாவ கர்மாக்களால் நம்ம இந்த ஜென்மத்தில் குழந்தையின்மை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினால, பாவத்தினால் அல்லது திருமணமின்மை போன்ற பல கஷ்டங்கள், அது மட்டும் எதிரிகள், சத்துரு உபாதைகள், திருஷ்டி உபாதைகள், ருணரோக சத்துரு கடன்கள், தீராத கடன், இது மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நீங்கணும்னு சொன்னால் அவ்வாளுக்கு பிராயச்சித்தங்கள் நிறைய நம்மளுடைய சனாதன தர்மம் கொடுத்துருக்கு. அந்த வகையில் பண்டிகைகளோடு தொடர்படுத்தியும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பண்டிகை எதுன்னு சொன்னால் இந்த கந்த சஷ்டி, இந்த சூரசம்ஹாரம். இந்த திருச்செந்தூர் அந்த சுப்பிரமணியருக்கு சத்துருசம்ஹார மூர்த்தின்னு ஒரு பேரே உண்டு. ஜெயந்திநாதர்னு ஒரு பேர். ஜெயம்னா வெற்றின்னு அர்த்தம். ஜெயந்திநாதர் வெற்றிக்கு நாயகன். அதே மாதிரி சத்துருசம்ஹார மூர்த்தின்னு ஒரு பேர். இது மட்டும் இல்லாமல் அந்த திருச்செந்தூருடைய சுப்பிரமணியர் பார்த்தீங்கன்னா அவர் குருவுடைய ஸ்தானத்தில் இருக்கார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்கிற மாதிரி 200 சொன்னார் பாருங்க. அது மாதிரி அந்த ஒரு குருவுடைய ஸ்தானத்தில் அங்கே இருக்கார். இது ஏன் அங்கே இந்த குருவாக இருக்கார் அப்படின்னு சொன்னால், குருவுடைய பெருமை பற்றி சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாள், குரு பார்க்க கோடி பாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவாள். ஜாதகத்தில் குரு ஒரு கிரகத்தை பார்த்தா அந்த கிரகத்தினுடைய கெடுபலன்கள்லாம் போயிடும், நீச்ச பலன்கள்லாம் போயிடும். அப்போ இந்த குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவனுடைய சாரம் பெற்றக்கூடிய அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணியர் குருவாக அங்கே இருக்கிறதுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னு சொன்னால், அந்த குருவுக்கு மூலஸ்தானத்துக்கு பின்னாடி, திருச்செந்தூர் சுப்பிரமணியர் மூலஸ்தானத்துக்கு பின்னாடி 5 லிங்கங்கள், பஞ்ச லிங்கங்கள் இருக்கும். அதில் ஒரு குகை மாதிரி உள்ள பின்னாடி போனால் தெரியும். அந்த பஞ்ச லிங்கங்கள் அதுக்கு ஆதாரமாக இருக்குது. இது ஒரு பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் நிறைய பெரிய வீடியோக்கள்லாம் போடணும். நம்ம இப்போ இந்த வீடியோவில் இன்னொன்று பல வீடியோக்கள் பார்க்க போகிறோம். இதில் அந்த குழந்தை இல்லாதவாளுக்கு இந்த கந்த சஷ்டி விரதம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது, அதே மாதிரி திருமணமாகாத வாழ்க்கை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது, அதனால் வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, கடன் உள்ள வாழ்க்கை, இந்த மாதிரி எதிரிகளால் தொல்லை உள்ள வாழ்க்கை, இவாளுக்கெல்லாம் இந்த சஷ்டி விரதம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதுன்னு ஒவ்வொன்றும் தனித்தனி வீடியோவாக பார்ப்போம். எல்லோரும் எல்லா வீடியோவும் பாருங்கள்.